Peppers Entertainment Television. Turn on the heat. வணக்கம் நேயர்களே, இது உங்கள் அபிமான திருக்குறள் சேனல் பெப்பர் டிவி. இது உங்களுக்கு பிடித்தமான நிகழ்ச்சி டகல்.com. இந்த நிகழ்ச்சி எப்பொழுது ஆரம்பமாகும் என்ற ஏக்கத்துடன் உங்கள் வீட்டின் தொலைக்காட்சி பெட்டி நெருங்கி அமர்ந்து காத்துக் கொண்டிருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் நேயர்களுக்கும் மீண்டும் ஒருமுறை இனிய வணக்கங்கள். நான் உங்களுடைய அப்பா டக்கர் முல்லை. இப்போ என்ன ஒரு விஷயம்னாங்க, ஒவ்வொரு வாரமும் இந்த நம்மளுடைய டகல்.com நிகழ்ச்சியில ஏதாவது ஒரு விஐபி கூப்பிட்டாலும் எங்கிட்டே பொறுப்பு படைச்சிட்டாங்க. நானும் நாய் படாத பாடுபட்டு அவங்க காலில் விழுந்து கெஞ்சி கதறி ஓன் அழுது ஒப்பாரி வச்சு குடிச்சிட்டு வரவங்க போதும்னு ஆயிடுது. அதனால இந்த வாரம் மறுநாள் பத்திரிகையோட ஆசிரியர் வந்திருக்காரு. ஸோ அவர் வர இருப்போம். அண்ணே வந்துட்டா கொஞ்சம் அனுப்பி விடுங்கண்ணே. ஐயா ஓ ஸ்டூடியோவில் எல்லாம் பிச்சை போறது இல்லை, போய வெளியா சார். என்ன சார் இந்த மாதிரி எல்லாம் விட்டுட்டு இருக்கீங்க சார்? பத்திரிகை ஆசிரியர் நான் தான். பத்திரிகை நீங்களா? ஓ என்ன பாக்குறது பிச்சை உட்காரு 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 உட்காந்து சொல்ல சார். என்ன சார் இவரா பத்திரிகை ஆசிரியர்? பார்க்கறதுக்கு இப்படி இருக்காரு. சரி ரைட்டு விடுங்க. அப்படியா? ஓ ஓகே ஓகே. ஏன் சார், அதாவது இந்த கால பத்திரிகை ஆசிரியர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக மாறிட்டாங்க. ஜீன்ஸ் பேண்ட்டு, டிஷர்ட்டு, இல்லைன்னா கோட்டு சூட்டு டை அப்படி போட்டுருவாங்க. நீங்கள் ஏன் இன்னும் அந்த பழைய கால ட்ரெண்ட்லேயே இருக்கீங்க? நான் மட்டும் போட மாட்டேன்னு நான் சொல்கிறேன். அந்தளவுக்கு வருமானத்துக்கு வழி இல்லை, அதனால போட்டதுங்க. அப்படி சொல்கிறீங்களா? ஆமாம் சார். உங்கள் பேர் என்ன? என்னோட பேர் வந்து அப்பா டக்கர் முல்லை சார். அப்பா டக்கர் முல்லை. ஆமாங்க. அது யாரும் கொடுத்த பட்டமா இல்லை நீங்களா வச்சுக்கிட்டு தான்? இது மக்களாக சேர்ந்து கொடுத்தப்பட்ட. சரி அந்த கேள்வி விடுங்க. அடுத்தது, உங்களுக்கு வந்து எவ்வளோ வருஷம் இந்த ஃபீல்டில் இருக்கீங்க? ஆக்சுவலாக நான் பார்த்தீங்கன்னா பேசிக்காக வந்து இந்த துறையில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் நிறைவடைஞ்சிருக்கு சார். போதிய வருமானம் இருக்கா அதில்? நல்ல வருமானம் இருக்குது சார். டிவி இல்லாமல் நீங்கள் அதாவது வருமானம் போதும்ன்றீங்களா? இல்லை இல்லை, அதாவது நல்ல அளவுக்கு வருமானம் வந்துக்கிட்டு இருக்கு. மக்கள் நல்லா நமக்கு மரியாதை கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து டிவி மட்டும் இல்லாமல் திரைப்படங்களும் பண்ணுறீங்களா, இல்லை ஷார்ட் ஃபிலிம்லாம் பண்ணுறீங்களா? இல்லை சார், நான் கிட்டத்தட்ட ஒரு 20-25 ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கேன். அதே சமயத்தில் இப்போ சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 படம் பண்ணியிருக்கேன். என்ன பெரிய கம்பெனியா இல்லை சின்ன சாலை? எல்லாமே பெரிய பேனர்ஸ், ஒரு 2-3 படம். அப்புறம் வந்து இது எல்லாமே பண்ணியிருக்கேன். இந்த உப்மா கம்பெனிலாம் பண்ணியிருக்கீங்களா ஏதாச்சும்? உப்மா கம்பெனி, பொங்கல் கம்பெனி, இட்லி கம்பெனி, எல்லா கம்பெனியும் படம் பண்ணியிருக்கேன். பேமெண்ட் எல்லாருமே தராங்களா, இல்லை நீங்கள் பேமெண்ட் கொடுத்து நடிக்கிறீங்களா? இல்லை இல்லை, நமக்கு எல்லாமே பேமெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க சார். ஆனால் அவ்வளோ ஒன்றும் நீங்கள் பாப்புலர் ஆன மாதிரியே தெரியலையே திரையுலகத்தில். நான் தான் ஏன் கேள்வி, நீ பாட்டு கேள்வி கேட்டுட்டு இருக்க? இல்லை சார், வழக்கமாக நான் இது மாதிரி கேட்டு பழகி போச்சு. பரவாயில்ல, உங்களை பற்றி என் பேப்பரில் பத்திரிகையில் போடுறேன் சார். சரி, அதை மூடி அப்படியே வைங்க. இல்லை இன்னும் ஒரு 2-3 கேள்வி இருக்கு. வேணாம் வேணாம், அது அப்புறமா லாஸ்ட்டாக கேட்கலாம். மூடி வைங்க சார். சொல்லுங்க. இங்கே என்னோட டியூட்டி, நான் தான் உங்களை கேள்வி கேட்கணும். சரி சரி. ஸோ நீங்கள் வந்து உங்களோட பேர் என்ன சார்? ஆக்சுவலாக இதில் உங்களோட பேர் மறுநாள் பத்திரிகை. இல்லை பத்திரிகை பேர் இல்லைங்க, உங்கள் பேர் என்ன? என்னுடைய பேர் ராம்தேவ். ராம்தேவ். இப்போ பத்திரிகை பேர் சொல்லுங்க. நான் கேட்கும்போது மட்டும் அந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. இப்போ பத்திரிகை பேர் என்ன? டுமாரோ பேப்பர். டுமாரோ பேப்பர். தமிழ்லேயே இங்கிலீஷ்லையா? இல்லை, இது வந்து தமிழ் பத்திரிகைனா மறுநாள் அப்படின்னு பத்திரிகை பேரே அதுதான். மறுநாள் பத்திரிகை. ஆமாம். ஏன் சார் இந்த மறுநாள் பத்திரிகைன்னு பேர் வச்சிருக்கீங்க? இன்னைக்கு பத்திரிகைன்னு வைக்கலாம், இன்றைய பத்திரிகை, நேற்றைய பத்திரிகை, இல்லை நாளான்னைக்கு பத்திரிகை, நாளான்னைக்கு மக்கா நாள் பத்திரிகைன்னு வைக்க வேண்டியதானே? இல்லை, எனக்கு தெய்வ வழிபாடு அதிகமான பாசம், அந்த தெய்வ பக்தியெல்லாம் எனக்கு அதிகம். சரி. ஸோ விநாயகரை வச்சு தான் எல்லாருமே வந்து ஒரு தொழில் தொடங்குவாங்க. அதாவது தெய்வ பக்திக்கும் மறுநாள் பத்திரிகைன்றதுக்கு எப்படி லிங்க் பண்ணி இருக்கு அதில் சம்மந்தம் இருக்கு. சொல்லுங்க. இப்போ நீங்கள் ஒரு வேலையை தொடங்கினா யாரை கும்பிடுவீங்க? விநாயகரை. இல்லை, அவ்வளோதான் பதில். அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் யாருக்கு? அவ்வளோதான். விநாயகர் கும்பிடுவீங்க இல்லையா? பிள்ளையார் சொல்லி போட்டு தான் இதெல்லாம் பண்ணுவாங்க. பிடிச்சி வச்ச பிள்ளையார், மஞ்சள் அப்படி பிடிச்சி வச்ச பிள்ளையார். அந்த பிள்ளையார் என்ன சொல்லியிருக்காரு, ஒரு தத்துவத்தை சொன்னார். இந்த சனி பகவான் வரும்போது நடுவில் பேசாதீங்க. நடுவில் பேசாதீங்க, நாங்கள் சொல்ல வர கருத்தை கேளுங்க. இப்படிதான் பாதி பேர் கேட்காமையே வீணா போயிட்டாங்க. கேளுங்க. அதாவது அந்த பிள்ளையார் சொல்லுவார் சனி பகவான் கிட்ட, இன்று போய் நாளை வா, அதாவது மறுநாள் வா அப்படின்னுவார். ஸோ அதுதான் வந்து டைட்டில் வந்து விநாயகருடைய பேரோடு இருக்கட்டுமேனு மறுநாள். விநாயகர் சொன்ன தத்துவத்தோட சாரை புழிஞ்சு எடுத்துக்கிட்டு நீங்கள் வச்சுக்கிட்டீங்க. அருமையாக சொன்னீங்க. அருமையாக நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. உங்களுக்குள்ள நிறைய ஆற்றல். மறுநாள் பத்திரிக்கைன்னு வச்சுருக்கீங்க. இதில் வந்து நீங்கள் தான் தலைமை ஆசிரியரா? ஆமாம், எடிட்டர் தலைமை ஆசிரியர். எடிட்டர் தலைமை ஆசிரியர் நீங்கள் தான். எத்தனை உங்கள்கிட்ட வந்து ரிப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க, எத்தனை ஆசிரியர்கள் இருக்காங்க? இல்லை, ஐயோ அவங்கள நம்பி பிரயோஜனம் இல்லை. மொத்தமாக நான் தான் பார்த்துக்கிறேன். மொத்தமாக நீங்கள் அப்போ ஒருத்தாள் தான்? இல்லை, அதுதான் நான் ஒருத்தர் தான். நீங்கள் ஒருத்தர் தான் வந்து பத்திரிக்கை நடத்துறது பெரிய விஷயம் சார். இந்த காலச்சூழலில் நீங்கள் ஒருத்தரை வச்சு நீங்களே எம்டி, நீங்களே வந்து அசிஸ்டன்ட் பாய், இப்படி வந்து ஒரு ஆளாக செய்து பெரிய கஷ்டம். எப்படி எவ்வளோ ரன்னிங்கில் இருக்குது? ஒரு மாதத்துக்கு எவ்வளோ, ஒரு நாளைக்கு எவ்வளோ? இல்லை, நீங்கள் முக்கியமான ஒரு கேள்வி விட்டுட்டீங்க. என்னென்னா, நான் ஒரே ஆள் எப்படி மெயின்டைன் பண்ணுறேன், எப்படி போய் அந்த நியூஸ் கலெக்ட் பண்ணுறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மெக்சிகோ, அமெரிக்கா, இட்டாலி,
இந்த மாதிரி கண்ட்ரிலேருந்து நிறைய நியூஸ் வரணும். ஆமா, அது தேவையில்ல. ஏன்? அது வேர்ல்டு நியூஸ், அது தேவையில்லை. டெல்லி, பாம்பே, கல்கட்டா, பஞ்சாப், ராஜஸ்தான், ஒரிசா, இங்க இருந்து நியூஸ் வரணும். எப்படி ரிப்போர்ட் அங்க இல்லாம வரும்? யோசித்து பாரு. அதான் எப்படி? அதுதான் என் பத்திரிகை சிறப்பம்சமே அதுதான். இது எடுத்துங்க, மாவட்ட ரீதியா எடுத்துங்க. மாவட்ட ரீதியா? ஆமா, அங்க ரிப்போர்ட் இருக்காங்களா? அங்கேயும் கிடையாது. ஆனா எனக்கு நியூஸ் வருது. எப்படி கண்டுபிடிங்க, நீங்க பார்க்கலாம். இது என்ன, ஏதோ குறுக்கெழுத்து போட்டி மாதிரி கண்டுபிடிங்க பார்க்கலாம். எப்படி how can possible to this happen? அதுதான் முந்தல் நாள் இன்னைக்கு பத்திரிக்கை எல்லாம் வாங்கிடுவேன். எல்லா பத்திரிக்கை வாங்கி வீட்டில் உட்காந்து நிதானமாக படிப்பேன். நீங்கள் படிக்கிறது தான். ஆமாம். ஆனால் ஒரு விஷயம் தலைவரை, கொம்புல தேன் எடுத்தோன்னே பார்த்துருக்கேன். இந்த தண்ணியில் வெண்ணெய் எடுத்தோன்னே பார்த்துருக்கேன். ஆனால் நியூஸே இல்லாமல் ஒரு நியூஸ் பேப்பர் நடத்துகிற ஒரே பத்திரிக்கை ஆசிரியர் உங்களை தான் இப்போ பார்க்குறேன். ஒரே பத்திரிகை உங்களா? நியூஸே இல்லாம நியூஸ். நீங்க பேசாம இந்த கின்னஸ் ரெக்கார்டுக்கு அப்ளை பண்ணி வச்சுங்களேன். அப்ளை பண்ணிருக்கேனே. ஓ, அதுக்கு பண்ணியாச்சு. அப்ளை பண்ணிட்டேன். விளங்க, இந்த சிறப்பம்சத்துக்காக தான் அப்ளை பண்ணியிருக்கேன். வெரி குட். இப்போ உங்க பத்திரிகையோட பேர் மறுநாள்னு வச்சிருக்கீங்க. ஆமா, அதுக்கும் ஒரு கதையை சொல்லிவிட்டீங்க. சரி, இப்போ உங்களோட பேர் என்ன சொன்னீங்க? என் பேரு ராம்தேவ். அவசரத்துல கேட்டதால ராம்தேவ்னு. யோ, பேருங்க அவசரத்துல கேட்கறது, ஆத்திரத்துல கேட்கறது என்ன சார்? என்ன பேரு? உங்க பேர் சொல்ல வேண்டியதானே? பத்திரிகையாளர் பொறுத்தவரை புனைப்பேர் அப்பப்போ வச்சுப்போம். ராம்தேவ், தேவாதே அப்படின்ட்டு. உண்மையான பேர்னா பிச்சைக்கண்ணு. ரொம்ப கேவலமா இருக்கு. உங்க பேர் பிச்சைக்கண்ணு? அது சொல்லாதியா? அதுக்கு தான் சொல்லிட்டீங்களே. இன்னைக்கு மட்டும் இந்த நிகழ்ச்சிக்கு மட்டும் புனைப்பேர் ராம்தேவ் பிச்சைக்கண்ணு. எத்தனை வருடங்களாக நீங்கள் இந்த பத்திரிகையை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள்? அது பல வருஷமா நடத்திட்டு இருக்கேன். பல வருஷமா? ரொம்ப வருஷம். நடத்துறதுதான் முடியல. சரி, ஏன் உங்களுக்கு பத்திரிகை நடத்தணுங்கிற ஒரு ஆர்வம் வந்தது? அது அப்போ சின்ன வயசுல இருந்தே பேப்பர் பொறுக்கி பழக்கம். பேப்பர் பொறுக்கினாலா நீங்க? அப்படி கேவலமா நினைக்காதீங்க. உங்களை மாதிரிதான் நானும் அன்னைக்கு சிந்திச்சேன். மற்றவன் பேப்பர் நம்ம ஏன் பொறுக்கணும், பொறுக்க கூடாதுன்னு ஒரு முடிவுக்கு வந்தேன். பொறுத்து பார்த்து ஆரம்பிச்சதுதான் இந்த பத்திரிக்கை. ஓ, மற்றவங்க பேப்பர்ல நம்ம எதுக்கு பொறுக்குவானே, நம்ம பேப்பரே நம்ம பொறுக்கி போகலாம். இது டீசெண்டா இருக்குல்ல. ஓஹோ. இதற்கு முன்பாக பத்திரிகையிலுடைய அனுபவங்கள் உங்களுக்கு நிறைய பத்திரிகைகள். அப்படியா? ஆமா. என்ன பத்திரிகை? கிசு எல்லாரும் எழுதுனா கிசு. ஆமா, நான் எழுதுறது கிசு. ஓ, கிசு. ஆமா. எப்படி இது என் அனுபவத்தை இந்த அளவுக்கு என்னை வளர்த்து விட்டதே அதுதான். எதை வேணாலும் எழுதலாம். சம்பந்தம் இல்லாத ஹீரோ, சம்பந்தம் இல்லாத ஹீரோயின், ரெண்டு பேருக்கு லிங்க். டைரக்டருக்கு ஹீரோயினுக்கு லிங்க். ஓ, மேக்கப் மேனுக்கு அவங்களுக்கு லிங்க். இப்படி என்ன வேணா எழுதி கர்மத்தை தள்ளலாம். யாருமே கேள்வி கேட்க மாட்டாங்க. அதாவது உங்க பேனாவில் இங்க் இருந்தா யார வேணாலும் லிங்க் பண்ணுவீங்க. ஆமா, அதுதான் ஒண்ணு. அதே மாதிரி அந்த பத்திரிக்கை நம்மளை கேட்காது, ஏதோ எழுதிட்டு போட்டோம். அப்படி அனுபவங்கள் தான் இன்னைக்கு இந்த பத்திரிக்கை இந்த அளவுக்கு நான் பண்ண முடியும். அப்படியா? இது போல எழுதி யாராவது உங்களை அசிங்கமா திட்டினதோ அந்த மாதிரி சம்பவம்லாம் இருக்கா? மோஸ்ட்லி என்ன இதே மாதிரி தான் புனைப்பேர். அதனால யாரு எழுதுனா அவனுக்கு தெரியாது. பிரச்சனை வருதுன்னா நான் எழுதலன்றுவேன். நல்லா இருக்குன்னு சொன்னா நான் தாங்க எழுதுனேன். போன வாரம் உங்களை பத்தி எழுதினேன், பாக்கலையா நீங்க? என்ன பத்தியா? ஒரு ரியல் என்ன எழுதுனீங்க? அதாவது இவ்வளவு கேவலமா ஒரு நிகழ்ச்சியை யார் நடத்த முடியும்? அது ஒரு கொஸ்டின் மார்க் போட்டேன். அதாவது நீங்க நடத்துறீங்களா, நல்லா நடத்தலையா, அப்படி மக்களுக்குள்ள ஒரு கன்ஃபியூஷன். நல்லபடியா சொல்லலாம், இதை மோசமாகவும் சொல்லலாம். இப்போ இதுல இருந்து எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சு போச்சு. ஒரு பத்திரிகை ஆசிரியர் நினைத்தால் பரோட்டாவை திருப்பி போற மாதிரி சொன்ன நியூஸே வேற மாதிரி ஆக்கலாம். ஒரு கமாவை எடுத்தா அது வேற நியூஸ், கொஸ்டின் மார்க் போட்டா வேற மாதிரி ஆயிடும். ஆமா, சூப்பர் சார், சூப்பர் சார். ஸ்டாப் வச்சா ஒரு மாதிரி நிறைய விஷயங்கள். பேனா ஒரு புள்ளி வச்சா கூட அதுல ஒரு விஷயம் இருக்கு. நீங்க விஷயம் இல்லாம புள்ளியை வைக்கிறது இல்லை. புள்ளி வைத்துதான் கோலம் போடுவார்கள் மகளிர்கள். ஆனால் பத்திரிகை ஆசிரியர்கள் புள்ளி வைத்து சண்டை போடுவீர்கள். இல்ல, உண்மையிலேயே என் பத்திரிகையில ஆள் எடுக்கிறது இல்லைன்னா உங்களுக்கு முதல் வேலை நானே கொடுத்துருப்பேன். நான் யாரையும் சேர்த்துக்கிறது. இவ்வளவு சுவாரஸ்யமாக பேசிக் கொண்டிருக்கும் இந்த பத்திரிகை ஆசிரியர் ராம்தேவ் பிச்சைக்கண்ணு இல்லையா? பிச்சைக்கண்ணு. ஆக்சுவலாக உங்களுக்கு கொஞ்சம் கண்ணு டேமேஜ் ஆனதுனால கண்ணாடி போட்டுங்க. நல்ல கண்ணு இப்படி கூட பேரை மாற்றிருக்கலாம். இருந்தாலும் பிச்சைக்கண்ணு. இருந்தாலும் பத்திரிக்கை ஆசிரியர் நம்ம விளையாடக்கூடாது. ஏன்னா நம்ம விளையாடினா நாளைக்கு எனக்கும் வேற ஒரு பொண்ணுக்கு லிங்க் இருக்குன்னு கூட சொல்லுவார். பட் அப்படி கிடையாது. ஸோ நல்ல ஆசிரியர், நன்றாக பேசிக்கொண்டிருக்கார். இன்னும் பல நல்ல விஷயங்களை பேசுவோம். நீ எல்லாம் ஒரு மூஞ்சின் உன்னை பத்திரிக்கையாளர்னு சொல்லி கூப்பிட்டு வந்தாங்க பார்த்தீங்களா? அவரை சொல்லணும். ஏன் அவருக்கு உனக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? உனக்கு என்ன மரியாதை? கேமரா ஆக்ஷன்ல தான் உனக்கு மரியாதை கொடுப்பேன். புரியுதா? நான் பத்திரிக்கையாளருங்க. பத்திரிக்கையாளர் மூஞ்சி முகரம் தேவையில்லையாப்பா அதுக்குன்னு? ஏப்பா 10 நாள் சாப்பிடாத பிச்சைக்கார மாதிரி இருந்துட்டு பத்திரிக்கையாளர் இருக்க. ஐயா, இவர் என்ன திட்டாருங்க. அப்படிதான் திட்டுவோம். ஆரம்பிச்சிங்களா?
நேயர்களை நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி டகல்.com நிகழ்ச்சி. டகல்.com நிகழ்ச்சியில உயர்திரு பத்திரிகை ஆசிரியர் திருவாளர் ராம்தேவ் பிச்சைக்கன் அவர்களை சந்திச்சுட்டு இருக்கோம். ஐயா வணக்கம். ஐயா மீண்டும் ஒரு முறை வணக்கம். ரொம்ப சந்தோஷம் உங்க கிட்ட பேசிக்கிட்டு இருந்ததுல. எங்களுக்கும் சரி நம்மளுடைய நேயர்களுக்கும் சரி ரொம்ப நியூஸை பத்தி அழகழகா தத்துவங்களும் அந்த நிகழ்ச்சிகளும் சொல்லிட்டு இருக்கீங்க, சம்பவங்களும் சொல்லிட்டு இருக்கீங்க. சிரிச்ச மாதிரி வச்சுக்கோங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். சொல்லுங்க சார், இந்த பத்திரிகையில வந்து எவ்வளவு சிரமங்கள் இருக்கு தெரியுமா? எவ்வளவு ஒரு அந்த சிக்கல்கள் இருக்கு. இதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு மறுநாள் பத்திரிகை ஆசிரியரா இருக்கீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்படி போயிட்டு இந்த பத்திரிகையில உங்களுக்கு வருமானம் எப்படி வருது அதை சொல்லுங்க. வருமானம் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய சிக்கல் என்னன்னா, சொல்லுங்க சார். இந்த பிரேக்குக்கு முன்னாடி ஒன்று சொல்லியிருந்தேன் இல்லையா, பத்திரிகை இந்த நிருபர் விஷயம்லாம். அதுவா? ஆமாம், நிருபர் சொன்னீங்க. அதாவது நிருபரே இல்லாமல் நீங்கள் ஒருவராகவே இந்த பத்திரிகையை நடத்தி கொண்டிருக்குன்னு சொன்னீங்க. ஆமா, அது எப்படின்னா முன்னாள் எல்லா பத்திரிகையும் படிச்சிருவேன். நீங்க நேத்தி பேப்பரை படிச்சிருவேன். படிச்சுட்டு சொல்லுவான், லாரி மோதி 2 பேர் சாவு அப்படின்னா. ஆமா, அந்த நியூஸ் இருக்கும். என் பேப்பர்ல வரும் 2 பேர் சாவு, லாரி மோதி. அது அவ்வளவுதான் மேட்ரு. வித்தியாசமே அவ்வளவுதான். அதை தூக்கி இங்க போடுங்க, இதை தூக்கி அங்க போடுங்க. அது மறுநாள் தான் நம்ம கொடுக்குறோம். எல்லாம் போய் சொல்லுவாங்க. இன்னைக்கு மேட்ரு அப்படியே போட முடியாது, யாராலையுமே இது நடக்க முடியாது. இன்னைக்கு விவரம் நாளைக்கு தானே வரும், மறுநாள் தான் வரும். அவங்க எல்லாம் இன்னைக்கே கொடுத்துட்றேன் அப்படின்னு அவங்க நியூஸ். அது முழுக்க போய் நான் ஒருத்தன் தான் நேர்மையான. சரி, அதனாலதான் இந்த சோதனை எனக்கு. ஓஹோ, இல்ல இதை விட இன்னொரு காலக்கூடம் என்னன்னா, அக்கம் பக்கம்ன்றது எல்லா செய்திகள் போடுற மாதிரி பேப்பர் மாதிரி உங்க பேப்பர்லயும் போடுறீங்க. அதாவது அக்கம் பக்கம் செய்தி, உங்கள் பகுதி போடுறீங்க. ஆமா, அது என்ன உங்கள் பகுதியில ஒண்ணுமே இல்லையே, அதுலயும் பிளாங்கா இருக்கு, அதை கூட போடாம எப்படிங்க சார்? நீங்க டோட்டலா உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். நான் உங்க தெளிவா தான் போட்டிருக்கேன். ஏதாவது போட்டுருந்தா தானே புரியுறதுக்கு. எதுவுமே போடலன்னு போது எனக்கு புரியலையே. உங்கள் பகுதி அப்படின்னு இப்போ பார்த்தீங்கன்னா, உங்க வீட்டான ஒரு டீ கடையிலையோ இல்லை பக்கத்து வீட்டு பிரச்சனையோ, சரி, இந்த காவை அடைச்சிக்கிச்சு பேப்பர் போட்டான் அப்படின்ற பிரச்சனை எனக்கு தெரியுமா? தெரியாது இல்லையா? அப்போ நீ உட்காந்து எழுதணும். அந்த ஃபேமிலியில் இருக்கிறவங்க யாரோ ஒருத்தர் பக்கத்தில் நடந்ததெல்லாம் எழுதிட்டு மீதி வீட்டில் இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு இந்த பேப்பரை கொடுத்துடணும். உங்கள் பகுதினா நம்ம பகுதியில் தான் நடந்திருக்கு அப்படின்னு முன்னாடி நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். எழுதுறதுக்காக ஒரு பேப்பர் தேட வேண்டியதில்லை, சொல்லிட்டு இருக்க முடியாது எல்லாருக்கிட்டையும். இன்னைக்கு பார்த்துனா பக்கத்து வீட்டு அக்கா பாத்திரத்தை கழுவி அங்கே போய் இங்கே குப்பையை கொட்டிட்டான் டீ கடை சார் எழுதிட்டு அவன் பேப்பர்ல அவன் எழுதி ஃபேமிலியோட படி. நீ உட்காந்து எல்லாருக்கும் சொல்லிட்டு இருக்க. 6 பேர் சொல்லுவியா? உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகாது, எழுது. அப்ப எதுக்கு உங்க பேப்பர் வாங்கணும்? அவங்க நார்மலா ஒயிட் ஷீட்டே வாங்கி நம்ம ஆளுங்க அந்த புத்தி கிடையாது. பத்திரிகை அப்படின்னா தான் அது வாங்க தோணும். இந்த பேப்பரா வாங்கி வேணா வாங்க மாட்டாங்க. அதனால மறுநாள் பத்திரிகை விரும்பி வாங்குறாங்க. ஆனா நீங்க சொன்ன கதையெல்லாம் போடுறோம். கதையெல்லாம் போடுறீங்க. அதான் அது என்ன கதை? அது ரொம்ப மோசமா இருக்கு. கிட்டத்தட்ட 15 வருஷமா வர மாதிரி இருக்கு உங்க கதை. எப்படி கதைக்கு கண்டுபிடிக்கிறீங்க கருவை சார்? மறுநாள் வர போற கதையை சொல்லிட்டா இப்போ சொல்லுங்க. அதாவது 3 படம் வைப்போம். அதான் நாளைக்கு வர போறதா? மறுநாள் சார், மறுநாள் தான் வரும். நாளைக்குன்னு சொல்லக்கூடாது. எங்க அகராதியில மறுநாள். உங்க அகராதி நாளைக்கு என்ன சொல்ல? மறுநாள். நாளைக்கு என்ன கதை? சாரி, மறுநாள் என்ன கதை வரும்? 3 படம் போடுவோம். சரி. ஒரு புத்துல பாம்பு, ஒரு புத்துல பாம்பு அப்படி மேல இருக்கும். சரி. அடுத்ததுல அதே பாம்பு கத்த புஷ். ஆமா, பாம்பு பண்ண. 3வது தொடரும் போட்டு அந்த பாம்பு இறங்கும். சார் கதை இது நல்லா இருக்கு. இதை பார்த்து எதுவும் கேள்வி கேட்க மாட்டானா? இல்ல, இன்ட்ரெஸ்டிங்கா படிக்கிறாங்க. அதுக்கு அடுத்த நாள் எப்படி போடுவீங்க? ஒரு மரத்தை காமிச்சிருவோம். ஒரு மரம் உடனே. ஆமா, அந்த பாம்புக்கு பக்கத்துல இருக்க மரம் மாதிரி மரம். சரி. அந்த பக்கத்து மரத்துல பார்த்தீங்கன்னா கிளி உட்காந்துக்கும். ஓ, பக்கத்து மரத்துல கிளி அது கத்தும் பாருங்க. 3வது படத்துல கீன்னு கத்தும் தொடரும். கீன்னு கத்தும். அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. ஓஹோ, சரி. நேத்துக்கு என்ன கதை வந்தது தெரியல. அது ஏதாவது மான் துள்ளியது, சர் ஓடியது தொடரும். இப்படித்தான் நீங்க கதை போயிட்டே இருக்கு. ரொம்ப வருஷமா இது நீங்க ஆயுசு முழுக்க கதையை எழுதிட்டு இருக்கலாமே. அதனாலதான் படிக்கிறாங்க. அந்த கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா படிக்கிறாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். கதைக்காகவே பேப்பர் நிறைய பெரிய விஷயம் சார். நீங்க ஒவ்வொரு விஷயத்திற்குமே நீங்க கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணலாம். இந்த கதையோட கருவை கண்டுபிடிக்கிறதே உங்களுக்கு ரொம்ப சிரமப்படுவீங்க போல. ஆரம்பத்துல நாங்க ஒரு குள்ள வாத் அப்படின்னு ஆரம்பிச்சேன். ஒரு குள்ள வாத்து, அதுதான் ஆரம்பிச்சது. அந்த வாத்தே வளர்ந்து கிளந்து செத்து போய் அதனோட பேரம்பேட்சிலாம் இருக்கு. கதையில போயிட்டு இருக்கு. அந்த வாத்து ஆரம்பத்துல காமிச்சதோட அதுக்கப்புறம் வாத்தையே காட்டல. ஆனா மக்கள் இன்ட்ரெஸ்டா படிக்கிறாங்க. அந்த வாத்து எங்க போச்சு கூட இது வரைக்கும் கேட்கறது இல்ல. அது ஆனா போயிட்டு இருக்காது. ஏன் எதுக்குன்னு உங்களாண்ட கேள்வி கேட்டா நீங்க அவங்களுக்கு சரியா பதில் சொல்லுவீங்களா? இல்ல, கேட்டால் பதில் சொல்லலாம். அப்படி இல்ல, ஏன்னா இவ்வளவு நேரம் நான் கேட்கறேன், ஏன் இந்த பத்திரிகை நடத்துறீங்க, எப்படி நடத்துறீங்க, எதுக்காக, அதுக்கு உண்டான சரியான பதில் எனக்கு கிடைக்கல. எனக்கு யாரும் கேட்கறது இல்லைன்னு தான் வருத்தம். யாராவது கேட்க மாட்டாங்களா?
கேட்பாங்க, ஆனா நீங்க சொல்ல மாட்டீங்க. ஆனா கேட்கலன்றதான் சார் வருத்தம். பதில் சொல்லுன்னு அப்புறம் அது யாராவது கேட்கணும் இல்லையா நம்மள? அது அது வரவே மாட்டாங்க ஆபீஸ் பக்கம். ஆபீஸ் வச்சிருக்கீங்களா நீங்க? ஒரு ஆபீஸ் இருக்கு சார். ஒரு ஆபீஸ் உங்களுக்கு ஒரு ஆபீஸ் இருக்கா? இருக்கு. இந்த டீ கடை ஓரமா சின்னதா ஒரு ஜெராக்ஸ் கடை மாதிரி இருக்கு நம்ம ஆபீஸ். ஜெராக்ஸ் கடையாவதுல பத்திரிகையில என்ன பிரிண்டிங் மிஷின்லாம் தானா இல்ல ஜெராக்ஸ்? ஃபர்ஸ்ட் நான் ஜெராக்ஸ் தான் சார் எடுத்துட்டு இருந்தேன் முதல்ல. ஃபர்ஸ்ட் நீங்க ஜெராக்ஸ் தான் வச்சிருந்தீங்க. அப்போ ஒரு பேப்பர் எடுத்து கொடுத்தா 50 காசு கொடுத்தாங்க ஒரு ஜெராக்ஸ் காப்பி. ஆமா ஆமா. அப்புறம் நான் எழுதிட்டு சில பேப்பர்லாம் கொடுத்த உடனே 75 காசு கொடுத்தாங்க. அப்புறம் நம்ம கொஞ்சம் ஜாஸ்தி எழுதிட்ட உடனே அதே பேப்பர் 4 ரூபாய்க்கு வாங்குறாங்க. ஸோ 50 பைசா பேப்பர் தான், நான் என் இஷ்டத்துக்கு எழுதுறதுனால 4 ரூபாய் கிடைக்குது. ஸோ அதனால இது அப்படியே போட்டுமே அப்படின்னு ஜெராக்ஸ் கடையில் பண்ண வேலை தான் இதெல்லாம் ஆரம்பிச்சிருக்கு. அது ஒரு மூல காரணமே அதுதான். சின்ன வயசுல நீங்க பேப்பர் பொறுக்குனது ஒரு மூல காரணம். அதுக்கப்புறம் நம்ம பேப்பரை நம்மளா பொறுக்கலாம் நினைச்சது உங்களோட உள் புத்தி. இப்போ வந்து ஜெராக்ஸ் கடையால ஒரு அடுத்தபடி நீங்களே பேப்பர் போட. சில டைம் வந்து பேப்பர் சரியா மூவ் ஆகாது. அதான் அப்போ 2 ரூபான்னு போட்டுருவேன் பேப்பரை. இன்று மட்டும் அப்படின்னு மறுநாள் பத்திரிகை 2 ரூபாய்க்கு 1 வாங்கினால் 1 இலவசம் அப்படி சலுகை வைக்கிறீங்க. போடுவோம் அந்த ஸ்கீம்ல அடிக்கடி போடுவோம். அது நல்லா போயிட்டு இருக்கு. தினசரி பேப்பர் கூட இவ்வளவு சலுகை வச்சாதான் மக்கள் வாங்குறாங்க. ஆமா 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 ஆமா. கூடவே ஏதாவது புக்குக்கெல்லாம் கொடுக்குறீங்களா? கொடுப்போம். சில டைம் வந்து ஏதாவது ஒரு மலர்னு ஒன்று போட்டு கொடுப்போம். அதனால கலராக இருக்கணுன்றதுக்காக அந்த மலர் ஒன்று போட்டு அனுப்புவோம். சரி சரி சரி. அது போவோம். அது ரிட்டர்ன் வரணுமேன்றதுக்காக தான் போடுறது. ஏன்னா அதுதான் நான் பேலன்ஸ் பண்ணுறது. எவனா கம்பெனி எப்படி வருமானம் உங்களுக்கு எவ்வளோ ஓரளவு வந்துட்டு இருக்கு? வந்துட்டு இருக்கு. பழைய பேப்பர்லாம் வந்து மற்றவங்க கடையில் போட்டு எடுக்கிற மாதிரி என் பேப்பர் நானே கடையில் போட்டு ஒரு நாள் ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவை போட்டு காசு. பேப்பர் உங்கள் பேப்பர் வந்து நீங்கள் போட்டு நீங்களே வருமானம் எடுத்துப்பேன். மிக அழகாக திறமையாக ரொம்ப அழகாக பதில் சொல்லிட்டு இருக்கார் நம்மளுடைய ராம் தேவ் பிச்சைக்கண்ணு. அடைமொழியோடு இருக்காரு. பத்திரிகை ஆசிரியர். ரொம்ப சூப்பரா பேசி. சரி, அடுத்தது என்னென்ன கேள்விலாம் கேட்பீங்க? இருடா சொல்றேன். ஏன்டா அவசரப்படுற? உனக்கு என்னடா மரியாதை? ஏதோ அவர் உன்னை கூப்பிட்டுன்ற மரியாதை பேசிக்கிட்டு இருக்கேன். இரு சும்மா. நேர்களை நீங்கள் பார்த்து ரசித்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி double.com நிகழ்ச்சி. நம்மளோட நிகழ்ச்சியில் யார் இருக்காங்கன்னா மிகப்பெரிய விஐபி உட்காந்துட்டு இருக்காரு. இவ்வளோ நேரம் பொறுமையாக நமக்குலாம் ரொம்ப அழகாக பதில் சொல்லிக்கிட்டு இருக்காரு நம்மளுடைய பத்திரிகை ஆசிரியர் ராம்தேவ் பிச்சைக்கண்ணு ஐயா. திரும்பவும் ஒரு முறை வணக்கங்கள். உங்களோட பத்திரிகையில் எவ்வளவு ஒரு பிரச்சனை இருக்குது அதையும் மீறி நடத்திட்டு இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போங்க ஐயா, நீங்கள் இந்த பத்திரிகை நடத்துறது மட்டும் இல்லாமல் வேற ஏதாவது நீங்கள் சைடில் இந்த நாவல்களோ இல்லைன்னா மொழிபெயர்ப்பு இது மாதிரிலாம் பண்ணுறீங்களா? நிறைய பண்ணிகிட்ருக்கேன். இந்த வந்து ரயில் வண்டி மெக்கானிசம் அப்படின்ற ஒரு புக் எழுதினேன். நான் எழுதினேன். அந்த புக்கு ரொம்ப அளவில் பேசப்பட்டது. அது சென்ட்ரல்லேருந்து கிளம்பும்போது வச்சிருந்தோம். சென்ட்ரல்லேருந்து கிளம்பும்போது கட அப்படி ஃபர்ஸ்ட் பக்கம் ஆரம்பித்தேன். 13வது பக்கம் வரைக்கும் இந்த கட 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 தான். ஆமாம், அதுதான் போகுது இல்லையா? அது போகிறதுனால அவ்வளோ தூரம் போட்டு அதனால அதுக்கப்புறம் நம்ம நாயுடுபேட்டை வரும்போது குப் 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 அப்படின்னு. ஏன் நாயுடுபேட்டை வந்தால் மட்டும் குப் குப்புன்னு பண்ணீங்க? இங்கே எலக்ட்ரிக்கல் இல்லையா? அங்கே போன ஒன்று ஸ்டீம் இன்ஜினில் போகும். அப்போ அது வரைக்கும் கடை அதுக்கப்புறம் குப் குப் போகும். கடை குப் குப்பு. இது வந்து 22 பக்கம் போகும். குப் குப் வந்து 22 பக்கம் போகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடை குப்பு கடை குப்பு அப்படின்னு ஒரு 22 பக்கம் போகும். ஸோ இது வந்து மெக்கானிசம். கடைசியில் புஷ்ஷுன்னு நிற்கும். அது வரைக்கும் மெக்கானிசம் வந்து. அடேங்கப்பா. இப்போ இதுக்குள்ள வேற ஏதாவது வார்த்தைகள் வர மாதிரி எழுதிருக்கீங்களா? இல்லை, வராது. அது வெறும் ட்ரெயின் கிளம்பி அங்கே நிற்கிற வரைக்கும் தான் இருக்குது. எங்கே யார் ஏறுறாங்க இறங்குறாங்களா நான் போடல. சென்ட்ரல் ஆரம்பிச்சு எங்கே போய் நிற்குது? அந்த நாயுடுபேட்டை தாண்டி சூலூர்பேட்டை தாண்டி அது ஆந்திர பிரதேஷ் உள்ள போயிடுச்சு. நம்ம வந்து மற்ற மாநிலத்தை தலையிடக்கூடாது. நீங்கள் எத்தனை பேஜ் இதை போட்டிருக்கீங்க இந்த புக்கு? 102 பக்கம். அது மட்டும் 102 பக்கம். வெறும் கடை குப் குப்பு. இடையில வந்து ஹாரன் சவுண்ட் வருமா? அது ஒரே ஒரு பேஜ் தான். ஏன்னா அந்த பக்கம் வந்து அந்த மாதிரி ப்ராப்ளம் வரல. அந்த டைம்ல ப்ராப்ளம் கிடையாது. சிக்னல் எல்லாம் பக்காவாக இருந்துச்சு. இது மாதிரிலாம் புக்கு போட்டிருக்கீங்க. இந்த மொழிபெயர்ப்புலாம் இருக்கா உங்களுக்கு? மொழிபெயர்ப்பு புக்கு தான் ஒரு பெரிய அளவில் பேசப்பட்டது. அப்படியா? இந்தியாவில் மட்டும் இல்லை, உலக அளவில் பேசப்பட்டது. ஜுராசிக் பார்க் படம் எடுத்தாங்க இல்லையா? ஆமா. அதுக்கு ஃபுல்லாக அதுக்கப்புறம் தமிழாக்கம் பண்ணதே நான் தான். அவர் எத்தனையோ பேர்கிட்ட கொடுத்துருக்காரு, யாராலையும் பண்ண முடியல. உக்காருங்க இங்கே சாப்பிடுங்க டீ. உக்காந்துங்க நீங்க உட்காருங்க இங்க சாப்பிடுங்க டீ. உட்காருங்க இங்க சாப்பிடுங்க டீ. இங்க உட்காருங்க டீ சாப்பிடுங்கன்றது அப்படியே உல்டா மாறும். அப்படி வந்து அந்த மொழிக்கு அப்படிதான் வரும். ட்ரெயின் டு தாம்பரம். ஆமா. தாம்பரத்திற்கு வண்டி. இங்கிலீஷ்ல ட்ரெயின் டு தாம்பரம். ஆமா. தமிழ்ல தாம்பரத்திற்கு வண்டி. ஆமா. உட்காருங்க இங்க சாப்பிடுங்க டீ.
அந்த மிருகம் நம்மளை கொல்ல போகுது, மிருகம் கொல்ல போகுது நம்மளை, அப்படி போடணும். வந்து நான் மட்டும் தான் பண்ண முடியுது. எல்லா நாட்டிலையும் பார்த்துட்டாங்க, யார் யாருக்கிட்டும் கொடுத்துட்டாங்க. இப்போ உங்களால் தான் சார் முடியும் அப்படின்னாங்க. அப்போ அந்த படத்துக்கு நான் ஒரு 7 படங்கள் காலையில் கூப்பிட்டு இருக்காங்க, நான் போகல. ஏன்? தாய்மண்ணை விட்டு போக எனக்கு மனசு இல்லை. உங்களுக்கு தான் இங்கே ஒரு வேலை வெட்டி இல்லையா, நீங்கள் போக வேண்டியதானே? இல்லை, போகணும்னு வச்சிங்கன்னா நிறைய விஷயங்கள் நம்ம வந்து இழக்க வேண்டியது. அதனால எனக்கு விருப்பம் இல்லை. இந்த நாட்டுக்காகவே நான் சேவை செய்யணும்னு விட. எங்கப்பா பெரிய விஷயம் சார், பெரிய விஷயம் சார். இப்போ மொழிபெயர்ப்பு போயிட்டுருக்கீங்க, இதெல்லாம் புக்கெலாம் எழுதுறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்கள் பேப்பரில் இந்த கிசு கிசு எழுதி ஏதாவது அடி வாங்கின அனுபவம் இருக்கா? அப்படியா? கிசு தான் மெயின். அதாவது நேற்று கூட நான் கிசு கிசு எழுதி முடிக்கும் போது மணி 3. ஏங்க நீங்கள் தான் வந்து பார்த்து எழுதுவீங்க, முன்னேற்று வந்து பார்த்து எழுத போறீங்க, உங்களுக்கு எது லேட் ஆகும்? பார்த்து எழுதாங்க 7 மணிக்கெல்லாம் முடிஞ்சிடும். யோசித்து எழுதுறோம் இல்லையா, என்ன டைம் ஓடுதுன்னே தெரியாது. அந்த கிசு கிசு எழுதும் போது நீங்க சொன்ன அந்த ஒரு எதிர்பார்ப்பு இன்னி வரைக்கும் என் வாழ்க்கையில இருக்கு சார். என்ன பயங்கர எதிர்பார்ப்பு. அது எழுதலைன்னா நடிகைக்கு தூக்கம் வராது, சண்டை போடுவாங்க ஃபோன் பண்ணி. எழுதலாம் ஏன் சார் அப்படின்னா, ஒரு புது படம் ரிலீஸா இருக்கும், அது விளம்பரம் வரலாம் கூட பெருசா ஃபீல் பண்ண மாட்டாங்க. நான் ஒன்று நினைப்பேன், அது இன்னைக்கு வருது அந்த படம் ரிலீஸ் கம்முன்னு விட்டுருவோன்ட்டு. ஏன் சார் எழுதல, எனக்கு அதை விட முக்கியம் இதுதான் சார் அப்படி கேட்கறாங்க. ஆமா, மார்க்கெட் போன நடிகை வந்து லேட்டஸ்ட் ஹீரோவோட லிங்க் பண்ணி எழுதுங்க. மார்க்கெட் போன நடிகை லேட்டஸ்ட் ஹீரோவோட லிங்க் பண்ணி எழுதுங்க. அது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஹாபிட், அதுதான் வேணும்னுவாங்க. அதனால யாரும் வந்து அடிக்கிறது இல்லை. நானும் எதிர்பார்த்தேன் ஏதாவது அடிப்பாங்க, உதைப்பாங்க. நடிகை பத்தி எழுதி ஏதாவது கசமசா இருக்கா? இல்லை, நடிகை பற்றி, அரசியல்வாதி பற்றி, எல்லாரும் பற்றியும் எழுதிட்டேன் சார். ஆனால் இது வரைக்கும் யாருமே கேஸ் போடல சார். உண்மையிலே எனக்கு வருத்தம். இதெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அப்போ என் பத்திரிகை ஏன் படிக்குமான்றாங்க. படிக்கிறாங்களா? அதான் பத்திரிகையில தான் நீங்கள் ஒன்றுமே இல்லை, எப்படி படிப்பாங்க? போடுறேன் சார். அந்த கதை ஒன்று சொன்னேன் இல்லையா? ஆமாம், அந்த கதைக்கு மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் படிக்கிறவங்க இவங்க படிச்சுட்டு நான் இது மாதிரி அபாண்டமாக போட்டேன்னு ஒரு கேஸ் போட்டாதான் நாளைக்கு பேசப்படும். இந்த வெளியுறவு தெரிவித்து நல்ல ஒரு வழிமுறை இல்லையா, அது யாருமே பண்ண மாட்டாங்களே. எனக்கு அது பெரிய வருத்தம் சார். இப்போ உங்களுக்கு வந்து பிரச்சனையே வந்து உங்க மேல யாரும் கேஸ் போடலங்கிறதா? அதுதாங்க அரை மணி நேரமா சொல்லிட்டு இருக்கேன். இல்ல இப்ப கேஸ் போட்டா நீங்க பெரிய தமிழ்நாடு அளவுல பெரிய பப்ளிசிட்டி ஆயிருவீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா. அப்படி பேசாம உங்க மேல நீங்களே ஒரு கேஸை போட்டுலாம்ல? அப்படி கேஸை போட்டு நீங்க ஃபைல் பண்ணி அதையே நீங்க பேப்பர்ல போட்டு அதை ஃபேமஸ் ஆக்கி தமிழ்நாடு ஃபுல்லா, தமிழ்நாடு இந்தியா உலகம் கண்ட்ரி போயிட்டே இருக்கலாமே. இது எனக்கு தோணல பாருங்க சார். உண்மையிலேயே ஒரு ஐடியா எனக்கு தோணவே இல்லை. அப்படியே யாருமே என் மேல கேஸ் போடலன்னு நினைச்சதை தவிர என் மேலே நான் ஒரு கேஸ், என் பத்திரிக்கை மேல நானே ஒரு கேஸ் போட்டு எனக்கு தானே ஒரு கேஸ். நல்லா இருக்கு இது. இப்படி போட்டு அந்த கேஸ் பெருசாக்கி இவங்க என் மேல கேஸ் போட்டாங்க, இவங்களுக்கெல்லாம் ரோஷம் இருக்கு அப்படியே ஏதாவது ஒன்று கலரி விட்டா உண்மையிலே அந்த வேலை பார்க்கலாம் சார் நிம்மதியா. அப்படியா? அந்த வேலை பார்த்துக்கலாம் சார். ஏன்னா இந்த உட்காந்த நேரத்தில் ஒரு யூஸ்ஃபுல்லான ஐடியா கொடுத்தீங்க, நல்ல விஷயம் தான் இது. சரி, அதை நோட் பண்ணி போயிடுறேன். ஒரே ஒரு நிமிஷம். அது என்ன சொன்னீங்க? நம்ம மேலேயே நம்ம அதை கூட நீங்க நோட் பண்ணிப்பீங்களா? நம்ம தனக்கு தானே தன்மேல் வழக்கை பார்த்து சொல்ல ஷார்ட் ஹேண்ட் படிக்கல, ஃபுல்லா தான் இருக்கு. சொல்லுங்க. தனக்கு தானே தன் மீது வழக்கு தொடுப்பது. வழக்கு தொடுப்பது. அவ்வளவுதான். இதை நீங்க கேஸ் ஃபைல் பண்ணிடுங்க. போதுமே, இந்த ஒரு வார்த்தை போதுமே சார். இவ்வளவு நேரம் பேசுறது இந்த ஒரு வார்த்தை நிறுத்திடும். என் லைஃபே தூக்கி நிறுத்துறீங்க சார். நீங்க நிறுத்திடும். உங்க சேனலுக்கு நிறுத்திடும். உங்க சேனலுக்கு நான் மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன் சார். எனக்கு டைம் இல்லை, நான் கேஸ் போட போறேன். நிறுத்திடும் பாத்தீங்களா? தூக்கி நிறுத்திடுறேன். நன்றி சார். நன்றி. மிக்க நன்றி சார். வரேன் சார். இல்ல கிளம்புங்க. நன்றி சார். வாங்க. இது மாதிரி ஒரு ஆள்கிட்ட ரொம்ப நேரம் பேசணும்னு வச்சுக்கலாம், நம்ம மேலே இவனே கேஸை போட்டுருவான். அதுக்காக தான் நைஸாக இவனை கழட்டி விட்டேன். டைரக்டர் சார், இது மாதிரி விஐபிலாம் கூப்பிடாதீங்க டைரக்டர் சார், இன்னும் நல்ல பெரிய விஐபியாக கூப்பிடுங்க. என்ன நீங்கள் போங்க. சரி, ரைட், ஓகே. இது வரைக்கும் நீங்கள் பார்த்து ரசித்த இந்த நிகழ்ச்சி dougal.com நிகழ்ச்சி. இது ஒரு நியூஸை பற்றி நடத்தினார்ல, அதை பற்றி ஒரே ஒரு வார்த்தை சொல்லணும்னா, யாருமே இல்லாத டீ கடைக்கு டீ ஆத்தின மாதிரி நியூஸே இல்லாமல் நியூஸ் பேப்பர் நடத்திக்கிட்டு இருக்காரு. இதுதான் ஒரே சிம்பிளாக முடிச்சாது. மீண்டும் dougal.com நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.